நம்ம இதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, கால் பாத சிகிச்சை. இந்த கால் பாத சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள். இயற்கையாக கால் பாதத்தில் அந்த கனெக்டட் நர்வ்ஸ் இருக்குது. ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்கும் கால் பாத சிகிச்சை பயன்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முதுமையிலும் இளமையாக வாழ்வது எப்படி, அதுதான் கால் பாத சிகிச்சை முதுமையாக இருக்கும்போது இளமையாக வாழ்வதற்கான எனர்ஜிகளை உடலுக்கு கொடுக்குது. அப்போ முதுமையில் இளமையாக வாழ்றது எப்படின்னா, இப்போ உள்ள ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆகிட்டா நிறைய பேர் படுத்த படுக்கையாயிடுறாங்க. நிறைய பேருக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அவர்கள் பல்வேறு உடல் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் நிறைய இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரைகள் அதிகமாகி டயபெட்டிஸ் வர காரணமாயிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கவாதங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பார்க்கின்சன்ஸ் ஒன்று டிசீஸ், உதர்வாதம், பார்க்கின்சன்ஸு, இப்படி கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் இறுதி காலத்தில் நிறைய உடல் ரீதியாக நிறைய துன்பப்படுவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம இறுதி காலத்தில் நம்ம இறப்பு நிலை வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக நடப்பதற்கும் நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்து கொள்வதற்கும் ஜீரண சக்தி அதிகரிப்பதற்கும் நம்ம உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முதுமையில் இளமையாக வாழ்வதற்கான கேள்வி. இப்போ 90 வயசாகுது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, யூரினரி பிளாடர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லா உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் முதுமையில் இளமையாக இருக்கிறது. ஒரு 80 வயசு இருக்கு, கண் பார்வை நல்லா இருக்கு, காது நல்லா கேட்குது, அப்படிங்கிறதெல்லாம் முதுமையே இளமையாக வாழ்றது. அப்போ அது வாழலாம் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியமான வழிகாட்டியாக வரக்கூடிய பல்வேறு பயிற்சி மருத்துவ முறைகள் இருந்தாலும் கால் பாத சிகிச்சை முதுமையில் இளமையாக வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்யும். அது எப்படி உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்களில் இந்த இடத்துல வரக்கூடியது பிரெயின் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். பிரெயின் பாயிண்ட் எங்கே இருக்கு, எங்கம்மா இருக்கு? ஆமாம், இப்போ ஆஃப் த பிக் டோவில் இருக்கிறது பிரெயின் பாயிண்ட். மூளை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூளையோட கனெக்டட் உடல் தான் பெருமூளை, சிறுமூளை, முகுளம், முள்ளந்தண்டு, ஸ்பைனல் கார்டு வரைக்கும் வந்துடும். இந்த மூளை தான் நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்தில் சித்த மருத்துவ தத்துவத்தின்படி எத்தனை நரம்பு இருக்கு? 72,000 நரம்பு நிலையில் இருக்குது. அது பருத்துல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இடத்துக்கும் கனெக்டட் உடையது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் கண் பார்வை நல்லா இருக்கும், காது நல்லா கேட்கும், சுவாச உறுப்புகள் வேலை செய்யும், கைகள் வேலை செய்யும், கால்கள் நடக்கும், உடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மூவ்மெண்ட் எனர்ஜி உடல்ல நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னா நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ நரம்பு மண்டலம் சோர்ஸெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்னா உடம்புகளில் ஸ்டிமுலேஷன் இருக்கும். நம்ம உடல்ல ஒரு தூண்டுதல் இருந்தாதான் அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம சரியா நடக்கிறது இல்லை, உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நரம்பு மண்டலம் அதிகமாக பாதிக்கப்படுது. இதை மூவ்மெண்ட் எனர்ஜி உடலுக்கு கொடுக்கணும். அப்போ எல்லா உறுப்புகளும் என்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கால் பாதங்களில் மட்டும்தான். இப்போ கையில் இருக்கா தலையில் இருக்கான்னா அது ஒரு மரம் இருக்குன்னா கிளைகள் போகிறது மாதிரி இது வேர். இப்போ வேறு பகுதியில் தண்ணியாக ஊற்றுனோம்னா மரம் நல்லா வளரும். அப்போ வேறு பகுதி ஆகிய கால் பாதங்களில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது தான் உடல் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும் தடை இல்லாமல். அப்போ கால் பாதங்களுக்கு கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஒரு நூல் கண்டு வாங்கிட்டு வரோம், கீழே விழுந்துட்டு சிக்காயுது, உதறி விட்டோம்னா என்ன ஆகும்? நார்மலுக்கு எடுத்துடுறோம். அதே மாதிரி தான் கால்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் அப்போ சிக்காகி அப்படியே கம்ப்ரெஷன் ஆகி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். சின்ன குழந்தையா இருக்கிற 5 வயசு நரம்பு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், 10 வயசாக நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், 20 வயசாக நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், 30 வயசாக ஃபங்க்ஷன் ஆகும், 35 ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டே 50 வயசாக பாதிக்கப்படும், 60 வயசாக பாதிக்கப்படும். அப்போ அதாவது பிணைந்து அழுத்தத்தில் இருக்கிறது காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த பாதைகள் சரியாகும். அப்போ உடலுடைய சின்ன நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ நெர்வ் டிசீஸ் அப்படிங்கிறது சுண்டு வரல் சில பேருக்கு ஃபங்க்ஷன் ஆகாது, சில பேருக்கு கட்ட வரல் ஃபங்க்ஷன் ஆகாது, சில பேருக்கு கை நடுக்கும், கண்கள் சில பேருக்கு பார்வை 4 நாளாக தெரியும், காது சரியாக ஒரு காது கேட்காது, சில பேருக்கு இந்த பார்க்கின்சன்ஸ் சொல்லக்கூடிய வியாதி, சில பேருக்கு முகவாதங்கள், சூழ்பட்ட வலி, இடுப்பு நரம்புகள் அழுத்துறது, கால் நரம்பு அழுத்துறது, இப்படி நிறைய நரம்பு வியாதிகள் இருக்கு. அப்போ கால்கள் அழுத்தத்தை நரம்புகள் அப்படியே லூஸ் ஆகி அப்போ இப்போ ஆக்டிவாக பயன்படுத்துறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்ல 100% உதவும். அப்புறம் முதுமையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் முக்கியமாக உள்ளது. அப்போ நரம்பு மண்டலம் இயக்கிறது எதுன்னா இந்த பிரெயின். அந்த பிரெயினுடைய பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது அது ஸ்டிமுலேட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெயினுக்கு அடுத்தது பிட்யூட்டரி கிளாண்ட். முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். 8 வகையான ஹார்மோன்களை சுரக்கிறது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். இது எங்க இருக்குன்னா பிரெயின் தலையில மூளையில முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் இருக்கு. இதனுடைய வேலைன்னா 8 வேலையை செய்யணும்.
ஒன்று வந்து மற்ற 6 உறுப்புகளையும் 6 கிளாண்ட் இருக்குல்ல, மொத்தம் 7 எண்டோக்ரின் கிளாண்ட், மற்ற 6 கிளாண்டு பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை மாஸ்டர் கிளாண்ட். அப்புறம் பீனியல் சுரப்பி, தைமஸ் சுரப்பி, பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்டு, தைராய்டு, பாராதைராய்டு, புரோஸ்டேட், இதெல்லாம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகணும், சரியா வேலை செய்யணும். அதாவது வேலையை அதை கண்காணிக்கிறது, வேலையை வாங்குறது, அது வேலை செய்ய முடியல, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரெங்தன் வேணுமோ எல்லாத்தையும் பண்றது இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். இது சரியா அதை வழிநடத்தல செயல்படலைன்னா உடல்ல நிறைய குறைபாடுகள் வந்துடும். அப்ப இதை வந்து எப்போதும் ஸ்டிமுலேட் பண்ணணும். அதே போல இது வந்து மெயினா வந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி தைராக்சினை முறையா சுரக்கிறதுக்கு வேண்டிய ஹார்மோனை இதான் வந்து தைராக்சில தூண்டும். அந்த ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் செயல்படுத்தணும். அதே போல இந்த இது இருக்கு பாருங்க, அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கு? ஹெட் ஆஃப் கிட்னி, சிறுநீரத்தை உத்திரைகிறது. அந்த அட்ரினல் கிளாண்டை தூங்கி கார்டிசோலை முறையா சுரக்க செய்யக்கூடிய கார்டிசோல் தூண்டக்கூடிய ஹார்மோனையும் எது சுரக்குது? இந்த பிட்யூட்டரி தான் சுரக்குது. அதே போல உடல் வளர்ச்சி, ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அடையணும், தாய் கர்ப்பப்பையில இருக்கும்போது ஒரு குழந்தை நல்லா வளரணும், 21 வயசுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனை இந்த பிட்யூட்டரி சுரப்பு தான் சுரக்குது. அதே போல இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆண் பெண் இருவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விந்தணு, அந்த ஹார்மோனை சுரக்கிறதும் இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். இந்த பிட்யூட்டரி சுரப்பி அந்த ஹார்மோனை சுரக்கலைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, மென்சுரல் ப்ராப்ளம், பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சரியான நேரத்துக்கு பெண்கள் பருவம் அடையிறதுக்கு தேவையான ஹார்மோனையும் தான் சுரக்குது. அதே போல ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், திறமை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, நிர்வாகத்தன்மை கொடுக்கறது எல்லாத்துக்கும் அந்த ஹார்மோனையும் இதான் சுரக்குது. அப்ப அந்த பிட்யூட்டரி சுரப்பி சிறுநீரகத்திலிருந்து யூரின் எவ்வளவு இன்புட் வெளியில போகணும், எவ்வளவு இருக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் பிட்யூட்டரி சுரப்பி தான் சுரக்குது. இது ஏதாவது ஒரு ஹார்மோனை சரியா பண்ணல அப்படின்னா நமக்கு டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜில வந்து என்ன பண்றோம், இந்த பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, பிரெயின், இந்த பீனியல் சுரப்பி பக்கத்திலே இருக்கும். இந்த பீனியலும் பிட்யூட்டரி தான் தலையில இருக்கக்கூடிய சுரப்பிகள். பீனியல் சுரப்பி முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், 3 வேலை நம்ம உடல்ல உள்ள வாட்டர் நீர் சக்தியை சமநிலைப்படுத்துகிறது. இப்ப பஞ்சபூத சக்தினா வெளியில இருக்கிறது, மண், நீர், காற்று, ஆகாயம் வேணும், வானம், அதுதான் வெளியில இருக்கு, அதுதான் நம்ம உடலுக்குள்ள செயல்படுது. அப்ப காற்று சக்தி, தண்ணீர், நீர் சக்தி உடல்ல குறைஞ்சு பின்னா என்ன மனிதன் இறந்துருவோம். நீர் சக்தி இருந்தாதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா போயிட்டே இருக்கும் உடல்ல. அப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்ல, நீர் சக்தி குறைஞ்சு போயிட்டுனா ஆக்சிஜனும் உடல்ல கிடைக்காது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் தண்ணியில இருக்கிறது. அப்ப நீர் சக்தி இருந்தா ஆக்சிஜன் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போகுது காற்று மூலம். அந்த நீர் சக்தி குறையும் போது உடல் வற்றி போய் உடல் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அந்த நீர் சக்தி குறையாம பாதுகாக்கிறது என்ன, பீனியல் சுரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதே போல அந்த பீனியல் சுரப்பி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம் சால்ட்டை சமநிலைப்படுத்தக்கூடிய ஹார்மோனும் சுரக்குது. அதே போல அதுல இருந்து சுரக்கக்கூடிய இன்னொரு ஹார்மோன் மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளையும் பீனியல் சுரப்பி சுரக்குது. இந்த மெலட்டோனின் எதுக்கு பயன்படுது? நம்ம உடல்ல கேன்சர் கிருமிகள் தங்காதவாறும், கேன்சர்கள் வந்து பாதிக்காமலும் அதை வெளியேற்றி நம் உடலை ஆரோக்கியமா வைத்தது அது பயன்படுது. அப்ப அந்த இது எப்ப சுரக்கணும், இரவு நேரத்துல தான். நைட்ல இருட்டறையில தூங்கணும். அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா கருப்பு துணியை கட்டிக்கிட்டு தூங்கும் போது நம்ம இயற்கையா சுரக்கக்கூடிய மெலட்டோனின் இயற்கையா ஒவ்வொரு நாளும் சுரக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், சுவாசிக்க காற்று, குடிக்கின்ற தண்ணீர், இது பல பாதிப்புனால உடல்ல கேன்சர் கிருமிகள் செல்லும் போது அவைகளை ஒவ்வொரு நாளும் வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமா பாதுகாக்கக்கூடிய மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை இந்த பீனியல் தான் சுரக்குது. அப்ப ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில என்ன பண்ணுவோம், இதை ஸ்டிமுலேட் பண்றது. அழுத்தம் வந்து நோயின் தன்மை உடல்நிலை கொடுக்கணும். இப்போ பிடிச்சிடுறோமா, இதை காலை பிடிச்சி இப்படி அமுக்க கூடாது. இப்படி வந்து அழுத்தும் போது இந்த கட்டையை வந்து அப்படி கொடுக்குறோம். ஒரே ஸ்பீடு அளவா ஒரு நிமிஷம் அப்படி கொடுக்கும்போது இந்த அழுத்தம் எதாவது கிடைக்குது, பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் கிடைக்குது. இது கிடைக்கிறதுனால தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும், தலைப்பகுதியில் உள்ள நரம்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தலைமை சுரப்பியாக பிட்யூட்டரி சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அது நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு வராது. அதனால வந்து இந்த அடிப்படை அமைப்பை ஒரே சீரான அழுத்தம் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்னா கொடுக்கணும். இந்த கொடுக்கும்போது ஒரே அடியா வந்து இந்த நெகத்துல வச்சிடக்கூடாது, பார்த்து கொடுக்கணும். சில பேர் நெகத்துல கொடுத்துட்டா இதாகிடும். ஆமா ஆமாம்மா, பிட்யூட்டரி சுரப்பி கொடுத்தாலும் அதிகமும் 21 வயசு வரைக்கும் உள்ளது. இதில் கொடுக்கும்போது பிட்யூட்டரி ப்ரெஷர் கிடைக்கும். ஆமா, டெய்லி கொடுத்துருவாங்க. டெய்லி ஒரு நிமிஷம், அவ்வளவுதான்.
இப்படி கொடுக்குறோமா, இதை கொடுத்துடணும். அப்போ இதை கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வரும்போது இதான் வந்து தைராய்டு பாராத்தரி சுரப்பி. அப்போ இந்த சுரப்பியில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது உடலில் என்ன மாற்றம் ஏற்படும்னா, இங்கே அழுத்தம் கொடுத்த உடனே ரீச் டு எனர்ஜி பிரெயினுக்கு தான் போகும். அந்த தகவல் பிரெயினுக்கு போகணுன்னு பிட்யூட்டிக் ரைட்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அந்த பிரெயின் என்ன பண்ணும், பேங்க்ரியாஸுக்கு ஆர்டர் போடும். பேங்க்ரியாஸ் தான் ஒரு தலைமை சுரப்பி. ஏதோ ஒரு ப்ரெஷர் கிடைக்குது, கல்லில் வலியாக இருக்குது, பிட்யூட்டிக் கிளாண்டு தான் பார்க்கும். அப்போ என்ன தைராய்டு சுரப்பில் அழுத்தம் கிடைக்கிறான், சரியாக ஃபங்க்ஷன் ஆகல, தைராய்டை சரியாக சுரக்குதா என்னன்னு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணும். இந்த செயல் வந்து உடனே நடக்கும். அப்போ இதுலேருந்து இது ஸ்டிமுலேட் பண்ணாதான் இது ஃபங்க்ஷன் ஆகும். தைராய்டு சுரப்பி ஃபங்க்ஷன் ஆனால் தன்னிச்சையாக பங்காது வேற இது பண்ண முடியாது. இது கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்கு, பிட்யூட்டி சுரப்பி கண்ட்ரோலில் இருக்கு. அது ஆர்டர் போட்டால் தான் இது ஃபங்க்ஷன் வேலையை செய்யும். அப்போ இதில் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஆக்டிவேட் அந்த செயல்பாடுகள் நேராக பிரெயினுக்கு போய் அதுலேருந்து பிட்யூட்டி சுரப்பி போனோன்னா அது உடனே தைராய்டு சுரப்பியை ஹார்மோனை தூண்டக்கூடிய தைராக்சினை தூண்டக்கூடிய ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த தைராய்டு சுரப்பி நம்ம பார்த்துருக்கோம், இதனுடைய சரியாக வேலை செஞ்சால் என்னென்ன செயல்கள் நடக்கும். இதுலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய என்ன ஹார்மோன், தைராக்சின். அது சரியாக சுரந்தாதான் அது எதை கட்டுப்படுத்துது, உடலில் இருக்கிற தசை மண்டலத்தை கட்டுப்படுத்துது, நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷனாக உதவுகிறது, லிவர் நல்லா ஃபங்க்ஷனாக உதவுது. தசை மண்டலம், நரம்பு மண்டலம், லிவரு, ஹார்ட்டு, கிட்னி இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த தைராய்டு சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதோடு மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்களை, இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள பயன்படுது. இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது, தசை மண்டலம் பாதிக்கப்படுது, உடலில் அடிச்சு போட்டாப்புல வலியாக இருக்கும். அதே மாதிரி ரத்த குழாய் மண்டலம் பாதிக்கப்படுகிறது. தைராய்டு பாராதைய சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம், கொலஸ்ட்ரால் அங்கங்கே நிறைய ஆயிரும், ரத்தத்தில் சர்க்கரை படிமங்கள் அதிகமாகிடும், கொலஸ்ட்ரால் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்துடும். அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படாது, அப்பப்போ அபாசன் ஏற்படும், கருமுட்டை சிதைவுகள் ஏற்படும், குழந்தை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இப்படி பல்வேறு பாதிப்புகளை உருவாக்க காரணமாக இருக்கிறது இந்த தைராய்டு சுரப்பிடி அமைப்பு. அப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் அது வந்து சரியான தூண்டுதல் ஏற்பட்டு நார்மல் நிலைக்கு வரதுக்கு உதவும். ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. அப்போ இது சரியாக ஃபங்க்ஷன் ஆகும்போது முதுமையாக இருக்கும் போதும் தசை மண்டலம் நல்லா இருக்கும், நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும்னா தைராய்டு சுரப்பி நல்லா வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகணும். அதை இதில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பிரெயின், பிட்யூட்டி கிளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பேங்க்ரியாஸுடைய வேலை என்ன, இன்சுலினை உற்பத்தி செய்வது, அதோட அது வேலை முடிஞ்சிட்டு. ஆனால் குளுக்கோஸ் எப்படி நம்ம உடலில் அதிகமாகுது அதுதான் ஒரு கேள்வி. சர்க்கரை நோய் எப்படி வருகிறது, 40 வயசு வரைக்கும் உடல் நல்லா தான் இருக்குது, எதை வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் கல்லை சாப்பிட்டு மென்று சாப்பிட்ரும், எதை வேணாலும் சாப்பிடும், ஒன்றும் பண்ணாது, மோசன் வழியாக வந்துடும். அது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது இயக்க நிலைகள் பாதிப்பு ஏற்படுறதுனால ஜீரண சக்தியாக பாதிப்பு வருது. அப்போ இந்த இன்சுலின் எங்கேருந்து வருது, பேங்க்ரியாஸ் இன்சுலினை உற்பத்தி பண்ணுது, அந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை லெவலை கண்ட்ரோல் பண்ண பயன்படுது. அப்போ குளுக்கோஸ் லெவல் எங்கேருந்து வருது, நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் உடலுக்குள்ளே போகணுன்னு குளுக்கோஸாக மாறக்கூடிய தன்மை உள்ளது. கசப்பை சாப்பிட்டா கூட உள்ளே போகணுன்னு குளுக்கோஸாக மாறிடும். அந்த குளுக்கோஸ் இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். குளுக்கோஸ் எதுக்கு பயன்படுது, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, ஒவ்வொரு பேசுவதற்கு, எழுதுவதற்கு, நடப்பதற்கு, நினைவாற்றலை கொடுப்பதற்கு எல்லாமே குளுக்கோஸ் தரும். ஒவ்வொரு நிமிஷமும் பிரெயினுக்கு குளுக்கோஸ் போயிட்டே இருக்கணும். குளுக்கோஸ் பிரெயினுக்கு போகிறது நின்று போச்சு அப்படின்னா உடனே மயக்கத்துக்கு வந்துடுவோம். அப்போ குளுக்கோஸ் போகணும். அந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிற குளுக்கோஸ் வந்து செலவாகிட்டே வரணும். குளுக்கோஸை ஏதாவது உற்பத்தி பண்ணுது உணவுப் பொருள், அதுக்கு துணையாக இருக்கிறது நம்ம அட்ரினல் கிளாண்ட் பார்த்துருக்கோம். அட்ரினல் கிளாண்டு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அதிகமாக குளுக்கோஸை உற்பத்தி பண்ணி உடலுக்கு ஆக்டிவேட் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அப்போ தான் நம்ம ரன்னிங் ஓடுறவங்களுக்கு எனர்ஜி தேவை, நடந்து போகிறவங்களுக்கு எனர்ஜி தேவை, ஒரு கடினமான வேலை செய்வது எனர்ஜி தேவை, இதுக்கெல்லாம் குளுக்கோஸ் வேணும். அப்போ அந்த குளுக்கோஸ் உடலில் அதிகமாகும் போது அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் இந்த இன்சுலினுடைய வேலை. அப்போ இன்சுலினை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, பிட்யூட்டி கிளாண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. எவ்வளவு உடலில் அதிகமாக குளுக்கோஸ் இருக்குது, மனிதனுக்கு எவ்வளவு தேவை, அதை வேறு பொருளாக எப்படி மாற்றணுமோ அதெல்லாம் வந்து சொல்கிறது இந்த பிட்யூட்டி கிளாண்ட். அது சரியாக வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அதிகமாக ரத்த சர்க்கரையில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி அது என்ன உடலில் எல்லா பகுதியிலும் போயிடும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரை லெவல் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கான மருந்துகள் எடுக்கிறோம். உடலில் எல்லா பகுதியிலும் சர்க்கரை சத்து போய் காலில் போய் டெபாசிட் ஆகி அப்படியே நின்றுடும். நாளாக கால்கள் வந்து உணர்ச்சி இல்லாமல் போயிடும், கால்களில் பாதங்களில் எரிச்சல் ஏற்படும், காலே சில பேருக்கு சென்சேஷன் கம்மியாக இருக்கும், நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்போ கால்கள் நடக்க முடியாது. நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா முட்டி கீழே கருப்பாக இருக்கும், அப்படியே திக்கு திக்காயிரும், அப்படியே ரத்த ஓட்டம் போகாது,
கொஞ்ச நாள்ல விட்டுட்டாங்கன்னா அதே வந்து காலு கீழே வெட்டி எடுக்கிற நிலைமை வந்துடும், செப்டிக் ஆகி போயிருது, நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் சில பேர் கண் டயபெட்டிஸ்னால கண் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டல செயலில் இருந்து அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, இப்படி பல நோய்கள் வர காரணமாயிடும். அப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னா அதுக்கு துணையாக இருக்கிறது இந்த பிட்யூட்டி சுரப்பி, பிரெயின், பீனியல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்டு, தைராய்டு பாராத்தைடு, அப்புறம் பேங்க்ரியாஸ், இதெல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் கிட்னி பாயிண்ட்டு, லிவர் பாயிண்ட்டு, ஸ்பிளீன் பாயிண்ட்டு, லிம் கிளாண்டு, இதெல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ணாதான் சர்க்கரை உள்ள அளவை நார்மலாக வரும். அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது என்ன காரணங்கள் தெரியறதுனால பண்ணும். அப்போ இதெல்லாம் காலில் அழுத்தம் கொடுக்குறதா என்ன ஆகும், சர்க்கரை அளவு நார்மலாக இருக்கும், தைராய்டு அளவு நல்லா நார்மலாக இருக்கும், கொலஸ்ட்ரால் அளவு நார்மலாக இருக்கும், சீரான ரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதியிலும் போகும், தசை மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதியிலும் செல்லும். என்று 10 ஆர்கானும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், 10 நாளமில்லா சுரப்பிகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ரத்த ஓட்டம் சீராக உடலில் போச்சுன்னா எங்கெங்கே கழிவுப் பொருட்கள் நச்சு பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஆக நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொரு காலுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிகிட்டே வந்தோம்னா காலத்தில் இறுதி காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இது பயன்படும். இதுதான் இதோடைய முக்கியமான கான்செப்ட். அப்போ காலில் கொடுக்கறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் வந்துட போகுதுன்னு நினச்சோம்னா நம்ம கஷ்டப்படணும். நிறைய பயிற்சி இருக்குது, அது ப்ராப்பராக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயிற்சியில் ஒன்று வந்து இந்த கால் பாத சிகிச்சை அற்புதமாக இது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேலை செய்யும். ஏன்னா ஒரு 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிகிச்சை முறையெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து ஆன்மீக துறையில் இருக்க தீமிதி பயிற்சியே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியில் ஒரு கான்செப்ட். ஒரு தடவை தீம் வச்சுட்டு வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஆக்டிவேட்டு எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது ஸ்டிமுலேட் ஆகும். முறையாக எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் பண்ணும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு எண்டோக்ரினுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலாம் என்ன ஆகும், இறந்துருவோம். ஹார்ட்டுடைய வேலை என்ன, ரத்தம் போகணும், டக்குன்னு அடிக்கும், ரத்தம் போயிட்டே இருக்கும். இது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அது வேலையை 100 வருஷம், 150 வருஷம், 120 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். அது நின்று போயிட்டுனா இறந்துடும். லங்ஸுடைய வேலை என்ன, வெளியிலேருந்து செல்லக்கூடிய ஆக்சிஜனை இறகித்து அதை ரத்தத்தில் புஷ் பண்ணி அனுப்பி சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலம் உடலில் எல்லா பகுதியிலும் எடுத்து செல்ல வேலை தான் லங்ஸ் பண்ணுது. இப்போ ஆக்சிஜன் உள்ளே போகலன்னு என்ன ஆகும், அங்கங்கே நின்று போயிடும், தடைப்பட்டு போயிடும், இறந்துருவோம். அது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இப்போ கிட்னியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணுறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று மூலியம் தூசி ஈஸியாக கழிவுகள் போகிறத ரத்த ஓட்டத்தின் மூலம் எல்லா பகுதியும் போகும். கடைசியாக எங்கே போகும், பிளட்டு கிட்னிக்கு போகும். அதை ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புறது. அப்போ லோடு அதிகமாக தாங்க முடியாமல் என்ன ஆகும், நிறைய இப்போ கிட்னி ஃபெயிலியர், சின்ன குழந்தை கிட்னி ஃபெயிலியர், பெரியவங்களுக்கு. அப்போ என்னாச்சு, அழுத்தத்தின் காரணமாக ஸ்டிமுலேட் ஆகுது. அதான் இதனுடைய முக்கியமான சிஸ்டம். அப்போ லிவரு என்ன சிஸ்டம், அது வந்து ரத்தத்தை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆர்கான் லிவர். அது ரத்தத்தில் வழியாக அந்த கெமிக்கல்ஸ்கள் போய் லிவர் அட்டாக் பண்ணும்போது வர்றதுதான் மஞ்சக்காமலை. அதுதான் ரத்தத்தில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி அது தசை மண்டலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்போ லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆனதான் உடலே ஃபங்க்ஷன் ஆகும். மஸ்குலர் சிஸ்டம் நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கெல்லாம். தசை மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா படுக்க ஆயிரும். லிவர் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிரெயினே ஃபங்க்ஷன் ஆகும். முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு உறுப்பை நம்பி தான் வாழுது. எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாதான் ஆரோக்கியம் ஆழம் இருக்கும். பேப்பரில் பார்த்துருப்போம், லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு, லிவர் ஃபெயிலியர் ஆப்ரேஷனில் ஃபெயிலியர் ஆகிட்டுனா கோமா ஸ்டேஜ் ஆயிடுவார். லிவர் ஆப்ரேஷன் பண்ணும், லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கோமா ஸ்டேஜ் ஆகிடுவார். உடல் உயிர் மட்டும் தான் இருக்கும், 10 வருஷம் 20 வருஷம் உயிர் இருக்கும், கை கூட அப்படி ஏந்திரிக்காது. தசை மண்டலம் பண்ணால் லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும், அப்போ தான் பிரெயின் நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி இந்த 10 உறுப்புகளில் ஹார்ட்டு, ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸு, ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ், இது உள்ள கனெக்டட் பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம காலில் இருக்குது. அதே போல் 7 ஆழமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு பாராத்தைடு, தைமஸு, பேங்க்ரியாஸு, அட்ரினலு, அதுக்கப்புறம் புராஸ்டேட், இது எல்லா பாயிண்ட் காலில் இருக்குது. லிம் சுரப்பி அப்படிங்கிறது ஸ்பிளீன் மண்ணீரலில் உற்பத்தி ஆகுது. அந்த லிம் சுரப்பி நீர் உடலில் எல்லா பகுதியிலையும் இருக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் காலில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அது நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா இம்யூனிட்டி பவர் இருக்கும். எந்த கிருமியும் உள்ளே நுழைய முடியாது. மிலிட்ரி மாதிரி தூக்கி விட்டேஞ்சிடும். ஒரு நோஸ் வழியாக ஒரு சின்ன கிருமி உள்ளே போனுச்சுன்னா பயங்கரமான தும்மல், இந்த உண்மையாக கிருமியை தூக்கி விட்டேஞ்சிடும். வாயு வழியாக போகும்போது ஒரே இருமல், அந்த கிருமியை தூக்கி விட்டேஞ்சிடும். அதையும் மீறி வயிற்றுக்குள்ளே போனுச்சுன்னா திருவுடல் தள்ளி லூஸ் மோஷனாக பண்ணி வெளியில் ஏற்றிடும். அப்போ ரத்தத்திலேயே உடல்லையே எந்த விதமான கிருமிகளும் நச்சு பொருட்களும் இல்லாமல் அதை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சுரப்பி வந்து இந்த லிம் சுரப்பி.
சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் விரைவாக குணமாகணும், லிம் கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ லிம் கிளாண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம் வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ருமேட்டட் ஆர்த்தடிஸ், அந்தந்த கேப்பில் வந்து இதாகிடும். அதே போல் உடல் டயர்னஸ் ஆகிடும், இம்யூனிட்டி பவர் கம்மியாகி நிறைய வியாதிகள் வரும், கேன்சரு, ஆஸ்மா, அப்புறம் நிறைய ஸ்கின் டிசீஸு, அலர்ஜிக் டிஸார்டரு நிறைய வர்றதெல்லாம் லிம் சுரப்பி சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறது. அப்போ நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஆக்டிவேட் ஆகி எல்லா இடத்துலையும் ரத்தத்தில் கலந்து அந்த கிருமி நச்சுப் பொருட்களை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். அப்போ கால்பாத சிகிச்சை தொடர்ந்து செய்து வர்றதுனால முதுமையான காலத்திலையும் நம்ம இளமையாக வாழ்றதுக்கு பயன்படும். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். 60 வயசு 70 வயசுல படுத்துட்டோம்னா என்ன ஆகும், நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சாப்பாடு எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும், எத்தனை பேர் பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதெல்லாம் இருக்கும்போது தனி மனிதனை பாதுகாப்பு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தாய் தந்தை இருப்பாங்க, பையன்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்க, சில பேர் வெளியூரில் இருப்பாங்க, பக்கத்தில் சொந்தக்காரவங்க இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே போன மாதம் ஒருத்தர் இறந்துட்டார், இறந்து 4 நாள் கழிச்சு தான் அவர் இறந்தே தெரியுது, தனியாக இருந்தவர். அப்போ பக்கத்தில் வந்து நம்ம கூட்டு அமைப்பாக இருக்கும்போது என்ன பிரச்சனையோ தெரியும். அந்த உடல்நிலை பாதிக்கப்படும் போது நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்போ வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறையில் பண்ணும்போது முதுமையிலேயும் ஆரோக்கியம் வாழ்வதற்கும் பயன்படும், நம்ம வாழ்கிற நாள்லையும் ஆரோக்கியம் வாழ்றதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். ஏன்னு கேட்டால் நம்ம உடல் வந்து ஒரு அதாவது வேலையை அதாவது பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, இட்லி தோசை வடை பொங்கல் பூரி புரோட்டா பிரியாணி சாப்பிட்றீங்க, அது சாப்பிட்ட உடனே எங்கே போகிறது, வயிறுக்கு போகுது, வயிறுலேருந்து எங்கே போகுது, சிறுகுடல் போகுது. சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் இதையெல்லாம் பிரித்து எடுத்து அதை எந்தெந்த உறுப்புகளுக்கு போகணுமோ அந்தந்த உறுப்புக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜ் ஃபுல்லாக திட பொருள்கள்லாம் லார்ஜ் இன்டெஸ்டின் வழியாக மோசன் ஆகும், திரவ பொருள்கள்லாம் கிட்னி வழியாக யூரினரி பிளாடெல்லாம் கழிவு பொருளாகவும் வெளியேற்றி உடலில் எந்த விதமான ஸ்டாக்கும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அது வேலையை அந்த எல்லா உறுப்பும் செஞ்சுட்டு வருது. அப்போ ஒரு உறுப்பாக செய்ய முடியாது. இந்த 10 உறுப்பு 7 எண்டோக்ரைன் கிளாண்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்தாதான் பயன்படும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வேற பொருளாக மாற்றணும்னா அதுக்கு தான் ஹார்மோன் தேவை. அப்போ பிட்யூட்டி சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன், பீனியல் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன், தைராய்டு சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன், பித்தப்பையிலேருந்து சுரக்கக்கூடிய பித்த நீர், அதே மாதிரி கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின், இப்படி எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு பொருளை வந்து திரவ பொருளாக மாற்றி அதை பிரித்து எடுத்து உடலில் தங்காதவாறு வெளியேற்றுறது. உடலில் சாதாரண சின்ன பொருள்கள் தங்கினா கூட வலி ஏற்படும், அது எந்த விதமான டேமேஜ்லாம் வெளியேற்றும். அதுதான் வந்து உடல், நம்ம உடல். அப்போ ஒரு ஏதாவது ஊசியை மாட்டிக்கிட்டுன்னு வச்சு உடலில் அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பொருள் தேவையில்லாத பொருள் உடலில் இருக்குடா, அதை வெளியேற்று என்னென்ன பண்ணுமோ போராடும் உடல். இதான் முக்கியமாக. இப்போ ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குது, இந்த இடத்துல ஷோல்டர் பாயிண்ட், இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா அந்த வலி குறையுது. அது எப்படி அந்த செயல் நடக்குதுன்னா, இந்த அழுத்தம் கொடுத்த உடனே ரீச் டு எனர்ஜி பிரெயின், பிரெயின்லேருந்து பிட்யூட்டி கிளாண்டுக்கு ஆர்டர் போடும், ஏதோ ஒரு வலி இருக்குது, அவன் அழுத்தம் கொடுக்குறான், ஏதோ நமக்கு சிக்னல் வருது அப்படின்னா அது என்ன செய்யும், அது உடனே மின்னல் வேகத்தில் வந்து அதை பார்த்துட்டு வலி நிவாரணம், இயற்கையாக வலி நிவாரணம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன். அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பிட்யூட்டி சுரப்பி. அந்த என்டார்பின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணால் உடனே வந்து கழுத்து வலி குறைஞ்சிடும். அது மாதிரி கழுத்து வலி, மூட்டு வலி, நடுமுது வலி, வயிற்று வலி, எந்த வலி உடலில் இருந்தாலும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் அழுத்தம் கொடுக்கும்போது தூண்டக்கூடிய உணர்வு உடனடியாக பிரெயினுக்கு போகுது, அதுலேருந்து பிட்யூட்டி கிளாண்ட் போகுது. அதுதான் என்டார்பின் நியூரோ கெமிக்கலை ரிலீஸ் பண்ணாதான் வலி குறையும். அது பண்ணலை அப்படின்னா வலியே குறையாது. அதனால தான் நம்ம உடலில் நிறைய வந்து மாற்றங்கள், எந்த வலி வந்தாலும் அந்த இடத்துல கையாலேயே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இயற்கையாக வலி குறைஞ்சிருது. அப்போ அந்த உணர்வுகள் போகும்போது என்ன ஆகும், என்டார்பின் சுரக்குது. அதே மாதிரி தான் ஒரு 50 ஆண்டுகளும் இயற்கையாக குழந்தை பிறகுறவங்களுக்கு அந்த வலியை தாங்கக்கூடிய உணர்வுகளை இயற்கையாக என்டார்பின் சுரந்து அந்த வலியை பொறுக்கக்கூடிய உணர்வை கொடுத்துருக்கு. நிறைய பிரசவம் இயற்கையாக குறைந்திருக்கு இதெல்லாம். அப்போ அந்த உடல் வந்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உடலில் என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதை டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலையை பார்க்கும். பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு பரது, அட்ரினல், புராஸ்டேட்டு, பேங்க்ரியாஸ் எல்லாம் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். பெண்களுக்கு யூட்ரஸ், ஓவரி இதெல்லாம் அது ஒரு செயல் செலக்கும்னா அது ஃபுல்லாக கொண்டு வந்து நார்மலாக வச்சிடும். ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது கூடாது, அதுக்கு உருவத்தை அமைச்சு அதுக்கான எல்லாம் பண்ணி அது குறிப்பிட்ட நாள் அது வளர்ச்சியை பார்த்து அது 10வது மாதம் வந்தோடனே அதை வெளியில் தள்ளி ஏற்றுறது உடலில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வருது. அப்போ அந்த குழந்தைக்கு உருவத்தெல்லாம் கொடுத்து கொண்டு வருது இல்லை, உருவாக்கி அது வேலை. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது பருமன் எப்படி இருக்கணும், சின்ன வயசு, நடுத்தர பருமன், முதிர்வு, இடைநிலை இப்படியே கொண்டு வரும். அப்போ மனிதனுக்கு வந்து 10 மாதத்துல குழந்தை பிறக்கணும் தெரியும், இத்தனை நாள் 320 நாள் 310 நாள். ஆனால் பிறந்த உடனே 10 வருஷம் செத்துடும், 20 வயசு செத்துடும், 50 வயசு செத்துடும் யாரும் சொல்ல முடியாது. நம்ம வாழும் காலத்தை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்து வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு வாழலாம். ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு வச்சுங்க,
அது டேஞ்சரஸ். எந்த நேரத்துலையும் கவனிச்சுக்கிட்டு மாத்திரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். லிவர் ப்ராப்ளம் எந்த இடத்துலையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்னி ப்ராப்ளம் எந்த நேரத்துக்கு, லிவர் ப்ராப்ளம் என்னன்னா அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு டக்குன்னு பாதிக்கப்பட்டா உயிரிழப்பு ஏற்படும். இதெல்லாம் ஆர்கான். அப்ப ஆரோக்கியமா இருக்கும்போதே நம்ம உடலை 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் நம்ம உடலுக்காக எடுத்து டெய்லி காலையில அமைதியா இதை பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் அப்ப இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கவனிக்கக்கூடிய விதிமுறைகள் என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் பண்றோமா, அமைதியா இருக்கணும். பேசிக்கிட்டே நம்மளும் பேசிக்கிட்டு கொடுக்குறவங்க இருந்தாலே ஒர்க் பண்ணாது. இது இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி ரீச் டு பிரெயினுக்கு போகணும். நீ பேசிட்டே இருந்தா பிரெயின் அதை கவனிச்சிட்டு இருக்கும். இதை பண்ணிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ என்னங்க பணம் வந்துச்சா இல்லையா, வேலை வந்துச்சா அப்படின்னா அது இது வேஸ்டா போயிடும். சில பேர் பக்கத்துல இருக்கிறவங்கள பேசிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அமைதி, மனசு அமைதியாகணும். ட்ரீட்மெண்ட் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுக்குற வரைக்கும் அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தண்ணியில் நினைக்க கூடாது. காலை இந்த போன் பேஞ்சிட்டு இருக்கிறது, சாப்பிட்டுட்டு இருக்கிறது, பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது, இது மாதிரி இடத்துல இது மாதிரி இந்த ஆரோக்கியத்தை பயிற்சி எல்லாம் பண்ணா அது ஒன்றும் வேஸ்டேஜ் ஆயிடும். இதெல்லாம் நல்லா கவனிக்கும். அப்ப கரெக்டா பண்ணோம்னா தான் நம்ம உட்காந்து தனிமையில உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, செல்போன்லாம் வச்சுட்டு வந்துடும், பண்ணிட்டே இருப்போம், பெல் அடிக்கும், அதை கவனம் செலுத்தோம்னா இது வேலை செய்யாது. ஏன்னா ஒரு எனர்ஜி போகுதுன்னா அந்த பிரெயின் இது போகிறது, அந்த அழுத்தத்தை அப்படியே உணர்வாங்க. நீங்கள் அதை பேசிகிட்டு இருப்போம், யார்கிட்டையும் வெளியிட்டுமா அந்த தான் எடுத்துக்கும். அதனால மருத்துவ சிஸ்டம், ஆரோக்கியத்தை பாதுகாப்பு சிஸ்டம்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு போது செய்யும். ஏன்னா அதுக்கு அது வேலை. அப்போ வேலை செய்யலைன்னா நம்ம தட்டி கொடுத்தோம்னா அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் வர்றாரு, டெய்லி நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேர் வேலை, நீங்கள் டெய்லி வந்தோடனே தம்பி இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை இருப்பா, நீ இந்த வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வரல, 10 பேர் உட்காந்துருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த மேடம் வரட்டையும் பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் அன்னைக்கு வரலன்னு வச்சுக்க, ஒன்றும் வேலை நடக்காது. அதே மாதிரி தான் நம்ம உடல்கள். இந்த பிரெயின் ஆர்டர் பண்ணோம், அடுத்த பிட்யூட்டரி சுரப்பி ஆர்டர் பண்ணோம், ஒவ்வொரு வேலையும் அது செஞ்சிடும். ஏதாவது அதிகமாக வேலை செஞ்சா, ஏப்பா இது மாதிரி அதிகமாயிட்டு குறைங்கப்பா, டக்குன்னு போ வேலை செய்ய, அந்த உறுப்பு ஆபத்தில் இருக்க, எல்லாரும் வாங்க போய் அதை காப்பாற்றுவோம் இப்படின்னு எல்லாம் சேர்ந்து அதில் இருக்கிற கழிவுப்பொருள் நச்சுப்பொருளை வெளியேற்றி நம்ம பாதுகாக்கிறது அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்றது நம்ம தான். மனநிலை, உடல்நிலை, சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு வரணும். இரவுல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது. 12 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும், நைட்லயும் அந்த உறுப்புகளுக்கு வேலை செய்யறதுனால அது சோர்வடைந்து பல வியாதி வர காரணமாயிடும். 10 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும், 9 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையானாலும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது வேலையை முடிச்சுட்டு அது ரெஸ்ட் எடுக்கும் 4 மணி நேரம். எல்லா வேலையும் அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை நைட்டு 12 மணி நேரம் பிரியாணி சாப்பிட்டான், அதை வெளியேற்றுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். 12, 1, 2, 3, 4 நம்ம வேலை செஞ்சு எல்லாம் வெளியேற்றிட்டு முடிச்சு 5 மணி ஆயிடும். அப்போ பொழுது வெடிச்சு நம்ம தூங்க முடியாது. சாப்பிட்டு அப்படியே போகும்போது சோர்வடைஞ்சு பல வியாதிகளுக்கு வந்துடுது. அப்போ வியாதிகள் ஒன்று வரும்போது அது வாழ்நாள் முழுவதும் நோயாளி ஆயிடும். ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், கேன்சரு, ஆஸ்மா, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ளீடிங் அதிகமாக போகிறது, வயிற்றுல புண்ணு வருது, பல்வேறு வகையான கேன்சர், நிறைய பிரச்சனையில நோயாளியா போயிடும். அப்ப நம்ம உடலுடைய தன்மைகளை அறிந்து நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு தடவை பிறந்தாச்சுன்னா இறப்பை தவிர்க்க முடியாது. இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காசு 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 போட்டு அடிச்சு சம்பாரிச்சு வச்சு என்ன செய்யறோம், கடைசியா கொண்டு போய் 10 லட்சம் 10 கோடி 20 கோடி கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொடுத்தாலும் உயிர் திருப்பி வராது. அப்போ என்ன செய்யணும், உயிரையும் பாதுகாத்து கொள்வதற்கு வேணும், அது முக்கியம். நிறைய பேரை கேட்டோம்னா நேரம் இல்லைன்றாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் நேரம் இல்லை சார், இந்த கட்டையை கொடுத்து 5 நிமிஷம் பண்ணி அதுக்கே நேரம் இல்லை சார், ட்ரீட்மெண்ட் வரணும்னு நினைக்கிறேன் 1 மாசமா அதுக்கே நேரம் இல்லை, இந்த வார்த்தையே வந்துருது. அப்புறம் நோயாளி ஆனாலும் போய் தானே ஆகணும். இப்போ கடுமையான வயிற்று வலி இருந்தால் ஆஸ்பத்திரி போய் தான் ஆகணும். அப்போ போய் நேரம் இல்லைன்னு இருக்க முடியாது. கடுமையான இருதய வந்து ஆஸ்பத்திரி போய் தான், அப்போ நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆரோக்கியமா இருக்கும்போது நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.